ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இப்போது நம்ம வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வாழைக்காவை நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வெந்நீரில் வேக வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அதில் உள்ள அந்த தண்டு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த வாழைக்காவை நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஓவர் குக்கிங் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம எடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோல் எல்லாமே கலர் மாறிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாமே வெளியில் எடுத்துட்டு அது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மேலே உள்ள தோல் மட்டும் நம்ம உரிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. இப்போ மேலே உள்ள தோல் பகுதியை மட்டும் நாம் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம உரித்து எடுத்த பிறகு இதை நம்ம சிப்ஸு துருவுற கட்டையில் வச்சு நம்ம துருவி எடுக்கணும். நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் நமக்கு துருவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 10 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடணும். இப்போ எடுத்துட்டு இந்த துருவுற அந்த சிப்ஸ் துருவுற இதில் வச்சுட்டு நம்ம அந்த கேரட்டெல்லாம் துருவோம்ல, அந்த இதில் வச்சு நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம் அந்த வாழைக்காயை. இப்போ இந்த மாதிரியே நம்ம இந்த வாழைக்காய் எல்லாமே நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். இப்படி தான் துருவணும். அதில் 2 சைஸ், ஒன்று சிறுசு பெருசு இருக்குது. நம்ம பெரிய சைஸில் வச்சு துருவி இது போலவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த வாழைக்காய் எல்லாமே துருவி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா உதிராக வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தாளிப்பு போடணும். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 2 பூண்டு பல் தட்டி போட்டுக்கலாம். வாழைக்காய் கேஸ் ட்ரபுளுங்கிறதுனால பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நாம் துருவி வச்சுருக்க நம்ம வாழைக்காயை இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து அதை நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலே டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் நமக்கு ரெடி ஆகிடும். இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே வாழைக்காய்
புட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம கோஸ் பொரியல் மாதிரி தான் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. அதோடைய டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்கும். நம்ம வாழைக்காயை துருவி செய்யும்பொழுது நல்லா சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பார்த்ததுமே நம்ம வாழைக்கான்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.